நீ எல்லாம் ஒரு ஆள் என்ன பிஸ்மி, நீ எல்லாம் ஒரு ஆளு. ஏடா பணத்துக்காக பிச்சை எடுத்து பணத்தை வச்சுட்டு பேசக்கூடிய நீ ஒரு யூடியூப்ல ஒரு சினிமாவுக்கு விமர்சனம் போட்டு அதை வச்சு வயிறு வளர்க்கிற எங்களுடைய தமிழ்நாட்டுடைய இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களும் மறைமுகமான ஆதரவை கொடுத்திருக்காரு. கேம்பெயினை தொடங்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா, மரியாதைக்குரிய தளபதி அவர்களே மைக்க கையில் எடுத்து 25 நாள் ஆச்சு. பாராளுமன்றத்தில் இந்த மைக்கில் போய் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற பேச்சுக்கு மட்டும்தான் நீங்கள் எப்போது சொல்லுங்க வெயிட்டிங். அதே மாதிரி ஹலோ சாட்டை துரைமுருகன், உனக்கு வெக்கமே இல்லையா? நீ பிஸ்மி அவர்களை பேசுற. நீ முன்னாடி எப்படி பேசிட்டு இருந்த? எந்த நடிகரும் ஒண்ணுமே இல்ல, விஜய் தான் தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டாரு, அவரு தான் நம்பர் 1 இடத்துல இருக்காரு, அவரு தான் அதிக சம்பளம் வாங்குறாரு, டாக்ஸ் கட்டுறாரு, மத்த நடிகர் யாருமே இந்தியால கிடையாது, அவரு தான் ஒரே சூப்பர் ஸ்டார், அவரு தான் எங்களுக்கு மைக் சின்னத்தை கொடுத்தாரு, அந்த மைக் சின்னத்தை வச்சு நீ தெருவா போய் ஓட்டு பிச்சை எடுத்தி அதெல்லாம் தெரியாதா? விஜய் சார் வந்தாருன்னா நானும் எங்க அண்ணன் சீமானும் விஜய் சாரும் சேர்ந்து 2026 மாபெரும் சாதனை படைப்போம்னு சொன்னீங்களே, அது தெரியாதா? இப்ப நான் கேக்குற கேள்வி என்னன்னா, விஜய் சாரை வச்சு பாசிட்டிவா உன் சேனல்ல போட்டு எவ்வளவு பணம் நீ அவரை வச்சு சம்பாரிச்சிருப்ப? இப்ப அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு உங்களை கூட்டணியில சேர்க்கலன்னு ஒண்ணு அவரை பத்தி தரைக்குறைவா பேசுற. நாடாளுமன்ற தேர்தல்ல மைக் சின்னம் வச்சு தெருவா எவ்வளவு ஓட்டு பிச்சை எடுத்தீங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ சோசியல் மீடியால அதெல்லாம் போட்டு உங்களை கிழிக்கிறாங்க. உங்க லட்சணம் இதுதான். கோட் படத்துல விசில் போடு சாங் வரும்போது ஒரு போஸ்டர் வந்தது மைக் சின்னத்தை வச்சு. அத விஜய் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாருன்னு சொல்லி ஊரா போய் மக்களை ஏமாத்தி 8% ஓட்ட வாங்குனீங்க. அத பத்தி அவர் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் விஜய் சாரை வச்சு தூக்கி வச்சு பேசி அஜித் சாரையும் ரஜினி சாரையும் தரைக்குறவா பேசிட்டு இருந்தீங்க. இப்ப விஜய் சாரை தரைக்குறவா பேசி அஜித் சாரையும் ரஜினி சாரையும் தூக்கி வச்சு பேசுறீங்க. நீங்க அஜித் சாரையும் ரஜினி சாரையும் இன்னும் அசிங்கமா பேசுறீங்கன்னு எவ்வளவு வீடியோ சமூக வலைதளத்துல இருக்கு. இதுலயே உங்களோட லட்சணம் தெரியுது. விஜய் சார் என்னைக்காவது மாத்தி பேசியிருக்காரா? சீமான் என் அண்ணன் சொல்லியிருக்காரா? சாட்டை துரைமுருகன், நீ நாடாளுமன்ற தேர்தல்ல என்ன பேசுன? கோட் படத்துல விசில் போடு சாங் போஸ்டர் வந்தப்போ இன்றைய சூப்பர் ஸ்டார் தளபதி எங்க அண்ணன் மைக் சின்னத்தை காட்டி எங்களுக்கு ஓட்டு போட சொன்னாருன்னு சொல்லி ஊரா நீ பிரச்சாரம் பண்ண ஆதாரம் சமூக வலைத்தளத்துல சுற்றி வருது. ஊரே சிரிக்குது உங்களை பார்த்து. நீங்க பிஸ்மி சார பத்தி பேசுறீங்க. அவரு விஜய் சார தூக்கி வச்சு பேசலையே. விஜய் சாரோட பிளஸையும் சொல்ற, அவரோட மைனஸையும் சொல்றாரு. நீங்க உங்களுக்கு ஒருத்தரால ஆதாயம்னா அவங்கள தூக்கி வச்சு பேசுறீங்க, இல்லனா அவங்கள மட்டமா தரைக்குறவா பேசுறீங்க. இது ஊரே பாக்குது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல உங்களோட நிலைமை என்னவாகும்னு மனசுல கொஞ்சம் சிந்திச்சு பேசுப்பா சாட்டை துரைமுருகன். மக்களே, கடைசியா இந்த சீமானும் இந்த சாட்டை துரைமுருகனும் கோட் படத்துல விசில் போடு சாங் போஸ்டரை வச்சு மக்களை எப்படி ஏமாத்தி 8% ஓட்டு வாங்கினாங்கன்றத கொஞ்சம் பாத்துட்டு போங்க. அவன் வீரனடா, அவன் யோசிச்சான் கேம்பெயினை தொடங்கவா மைக்க கையில் எடுக்கவா எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடா அங்கிட்டு என் தம்பி விஜய் அவன் பாடுறது இந்த மைக்கில, ஆனா கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன மைக்கில. என் தம்பி படத்துல வர்றது இந்த மைக்கு, ஆனா அவன் டிசைன்ல போட்டுக்கிறது நம்ம மைக்கு. என்ன மைக்?